Welcome to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா stranded conductors பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ராப்ளம் என்னன்னு பாருங்க. A stranded conductor consists of 7 identical strands each having a radius of r. Find the geometric mean radius of the conductor and the ratio of GMR to overall conductor radius அப்படினு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு டயக்ராம்ஸ் கொடுக்க மாட்டாங்க, மோஸ்ட் ப்ராபப்ளி டயக்ராம்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் டயக்ராம் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கிளியராக நமக்கு வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஐடென்டிக்கல் ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஈச் கண்டக்டர் ஹேவிங் த ரேடியஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 7 கண்டக்டர்ஸ், இதுதான் ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்கள். மிடில் ஒரு கண்டக்டர் இருக்குது, அதை சரௌண்ட் பண்ணி மொத்தம் 6 கண்டக்டர்ஸ் இருக்குது. ஓவராலாக 7 கண்டக்டர்ஸ். இது எல்லாமே ஐடென்டிக்கல் தான். ஸோ என்ன கண்டக்டர் இது ரேடியஸோ அதே கண்டக்டர் தான் இதுவும் பியும் இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 7 கண்டக்டர்ஸ். இதுக்கு நான் நேம் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABCDEF அப்படின்னு கொடுத்துட்டு மிடில் இருக்கிறதுக்கு G அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஏலேருந்து இந்த ரேடியஸ், இந்த ஏன்ற கண்டக்டருக்கான ரேடியஸ் வந்து ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடென்டிக்கல் அப்படின்னும் போது பி கண்டக்டருக்கும் ஆறு தான், சி கண்டக்டருக்கும் ஆறு தான் அந்த ரேடியஸ். ஸோ ஒவ்வொரு கண்டக்டருக்கும் ஆர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏவை பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஜியோமெட்ரிக் மீன் ரேடியஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஜியோமெட்ரிக் மீன் ரேடியஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ கண்டக்டருக்குள்ளது. அப்போ மொத்தம் எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்குது? 7 கண்டக்டர்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் A to A, A to B, A to C, A to D, A to E, A to F அண்ட் A to G வரைக்கும் எடுத்து எழுதிக்கணும். இப்போ AA அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R'. ஸோ A to A கண்டக்டர் எப்போவுமே செல்ஃப் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும் போது அது R' தான் ரெப்ரசன்ட் பண்ணும். மீதி இருக்கிற வேல்யூ நான் கால்குலேட் பண்ண போகிறேன். DA, DAC, DAD. ஸோ டிஸ்டன்ஸ் between A to other conductors, ஏலேருந்து பிக்கு என்ன டிஸ்டன்ஸ், ஏலேருந்து சிக்கு என்ன டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஏ இங்கே இருக்குது. ஏலேருந்து இந்த இது வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆறுன்னு கொடுத்துட்டாங்க. அதே போல் பியிலேருந்து இருக்கிற ரேடியஸ் வந்து ஆர். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏலேருந்து பி வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R + R 2R அப்படின்னு வரும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி என்னது? 2R. அதே போல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A to C எடுக்கணும். A to C இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து நமக்கு இதுவும் 2R, BCயும் 2Rன்னு தெரியும். ஓகே, இப்போ இந்த வேல்யூ நமக்கு தெரியாது. இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் த ட்ரிக்னோமெட்ரிக். ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் அப்படின்னும் போது இது வந்து A, இது B, இது C. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். இது வந்து நமக்கு தெரியாது. இது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இதிலேருந்து நான் எப்படி இதை கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know the distance between this center. இது எவ்வளோன்னு சொல்லணும்? ஆறுன்னு சொல்லலாமா? அப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் என்னென்னு எடுக்கிறேன்? ஆறுன்னு எடுத்துக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே சேம் இந்த ட்ரையாங்கிளை வந்து நான் அந்த மாதிரி போடுறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸு எவ்வளோ அப்படின்றத தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரியும், நமக்கு ஆறுன்னு தெரியும். இந்த சைடில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2Rன்னு தெரியும், இதுவும் 2Rன்னு தெரியும். இதை வந்து நான் என்னால் டைரெக்டாக இதை வந்து கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது. பட் இதை நம்ம என்ன பண்ணலாம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாமா? ஸோ we can use this triangle. ஸோ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா இப்போ இதுதானே நமக்கு வந்து ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, இது ஹைப்போட்டெனியஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ ஐ டோன்ட் நோ திஸ் வேல்யூ, லெட் அஸ் அஸ்யூம் திஸ் வேல்யூ as எக்ஸ். இது வந்து 2R. அப்போ ஆக்சுவலி அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தியரம் நம்ம எப்படி சொல்லலாம்? 2R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R² + X² போடலாமா? ஓகே, ஸோ இப்போ 2R ஸ்கொயர் அப்படின்னு 4R. 4R² இஸ் ஈக்குவல் டு R² + X². இதே நான் இந்த சைடில் கொண்டு வந்தேன்னா 4R² - R² இஸ் ஈக்குவல் டு X². ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா 3R² வரும். தட் இஸ் நத்திங் பட் X². இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
√3 ஆர் ஸ்கொயர்னு வரும். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால √3 மட்டும் எடுத்துகிட்டு ஆர்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது √3 இன்ட்டு ஆர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இங்கிருந்து இது வரைக்குமான இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் வேல்யூ என்னது √3 இன்ட்டு ஆர் இல்லையா? அதே போல் இதுக்கும் அதே மாதிரி தானே வரும். இங்கேயும் 2r, இங்கே இருக்கிற வேல்யூ ஆர், இதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ இதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா √3 இன்ட்டு ஆர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம்னா √3 இன்ட்டு ஆர் ப்ளஸ் √3 இன்ட்டு ஆர்னு எடுக்கலாமா? தட் இஸ் நத்திங் பட் 2√3r. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2√3 இன்ட்டு ஆர். 2√3 இன்ட்டு ஆர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஆர், இதிலிருந்து ஆர், அகெயின் இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் எடுத்தோம்னா ஆர் வரும். இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர். அப்போ ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் 4rன்னு வரும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ டு டி இஸ் 4r. அதே போல் ஏலேருந்து ஈக்கு எடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் சிமிலர் டு நம்ம ஏசி. அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ண இந்த 2√3 இன்ட்டு ஆரை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஏ டு எஃப் பார்த்திங்கன்னா இங்கே ஆர் வரும், இங்கே ஆர் வரும். அப்போ 2rன்னு வரும். ஏ டு ஜி இட்ஸ் 2r. இது ஆர் ப்ளஸ் ஆர் 2rன்னு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. கால்குலேட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? GMRA கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாமே ஐடென்டிக்கல் கண்டக்டர்ஸ் அப்படின்றதுனால GMRA is equal to GMRB, that is equal to GMRC equal to GMRD. நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப் டு நம்ம எது வரைக்கும்னா GMRF GM ABCDEF வரைக்கும் இருக்கும். பட் இது எல்லாமே இதுக்கு ஈக்குவலாக இருக்குமே தவிர்த்து ஜிக்கு ஈக்குவலாக இருக்காது. ஓகே, ஸோ எது மட்டும்தான் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டு எஃப் வரைக்கும் மட்டும்தான் கண்டக்டர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். நம்ம GMRGக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணணும் செப்பரேட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா GMR ஃபார் G கண்டக்டர் இது வந்து செப்பரேட்டாக இருக்கும். இது வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிலேருந்து ஏ, G to B, G to C, G to D, G to F, G to E இது எல்லாமே டிஸ்டன்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு 2rன்னு தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இது மட்டும் நம்ம தனியாக கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம GMA கால்குலேட் பண்ணிட்டோம்னா மீதி ரிமைனிங் இருக்கிறதுல ஆஸ் இட் இஸ் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நவ் we are going to calculate GMRA. GMRA ஓட வேல்யூ என்னது? 7th root of square root of distance between A to A. A to A என்றது R dash. A to B என்ன பார்த்தோம்? Distance between A to B is 2R. Distance between A to C. Distance between A to C is 2√3 into R. 2√3 into R. Distance between A and D is 4R. Distance between A E is 2 into √3 into R. Distance between A and F is 2R. Distance between A and G is 4R. Sorry, 2R. AG is 2R. இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 7th root of இந்த R dash ஓட வேல்யூ என்னது? 0.7788 into R அப்படின்னு தெரியும். into 2R. இந்த √3 மட்டும் √3 into √3 வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன். 2R into 4R into 2R into 2R into 2R. இந்த 3 வந்து √3 into √3 வந்து நான் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 7th root of இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கோங்க. 0.7788 into மொத்தம் எத்தனை R இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ R பவர் 6. R பவர் 6 into so one more 2R. R dash ஓட வேல்யூ 0.7788 into R. இந்த 2R. ஸோ இந்த இருக்கிற 2R நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ
ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை இருக்குன்னா R வந்து 7 Rs இருக்குது. நவ் இந்த 2ஓட வேல்யூ எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 2 into 4 into 2 into 2 into 2 into 3 into 2. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 2 மட்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 128ன்னு வரும். அண்ட் அந்த 3 வேல்யூ அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேல்யூ நான் எப்படி எழுதலைன்னா 7th root of, அதாவது 7th root of 0.7788 into R power 7. இதுவும் 2 power நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 power 7 எழுதிக்கலாம் into 3. இப்போ இதை வெளியில் எடுத்தேன் அப்படின்னா I will get R into 2Rன்னு வெளியில் எடுத்துக்கலாமா, ஏன்னா பவர் 7ம் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிற 7 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது 7th ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம் 0.7788 into 3. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா வில் கெட் தி ஆன்சர் as 2.2578 அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் GMRA. ஸோ இப்போ GMRA கால்குலேட் பண்ணால் மீதி எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GMRG. ஸோ GMRG கால்குலேட் பண்ணோம்னா சேம் ஃபார்முலா தான். 7th root of DGA, distance between G to B, distance between G to C, G to D, G to E, G to F, distance between G to G, A to A, B, C, D, E, F, G இது எல்லாமே வந்துடணும். G to Gன்றது R dash நமக்கு தெரியும். அப்போ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 7th root of distance between G to A is 2R. எல்லாமே நமக்கு வந்து 2R தான் வரும். R ஏன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, R and R, இதுதான் G. Gயிலிருந்து ஏன்னு எடுத்தோம்னா இங்கே டிஸ்டன்ஸ் R, இங்கே டிஸ்டன்ஸ் R, அப்போ 2Rன்னு கிடைக்கும். இப்போ எல்லாமே நமக்கு 2Rன்னு கிடைக்கும். 2R into 2R into 2R into 2R into 2R into 2R into R dash. இந்த R dash வேல்யூ எப்படி எழுதலாம், 0.7788 into, ஸோ மொத்தம் எத்தனை R இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. R டேஷோட வேல்யூ 0.7788 into R. இப்போ மொத்தம் எத்தனை 2 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. இப்போ 7th root of வேல்யூ வந்து என்ன, 2 power 6ன்னு வருது. 2 power 6 into R power 7. மொத்தம் எத்தனை R இருக்குன்னா 7 Rs இருக்கும். 0.7788ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we'll get the answer as 1.7478 R அப்படின்னு கிடைக்கும். This is nothing but GMRG value. So finally we are going to calculate the total GMR value. So total GMR நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GS அப்படின்னு எழுதலாம். So DSக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th root of DSA, DSB, DSC, DSD, DSE, DSF and DSG. இந்த DSன்றது என்னது நமக்கு தெரியும். DS is nothing but GMR value தான். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண எல்லா வேல்யூ DSA அப்படின்றது GMRA வேல்யூ. ஸோ இப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா DS is equal to 7th root of DSAயோட வேல்யூ என்ன கிடைச்சது, சேம் A, B, C, D, E, F இது எல்லாமே சேம் வேல்யூ தான். அப்போ மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அப்போ ஃபைனல் ஆன்சர் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 2 power 2578. இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பவர் 6 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வேல்யூ என்னது, R தான். இன்ட்டு R இன்ட்டு இங்கே இருக்கிற வேல்யூ என்னது, இப்போ GMG நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அதோட வேல்யூ 1.7478 into R. இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா R பவர் வந்து 7 வந்துடும். மீதி இருக்கிற வேல்யூ 7th root எடுத்தோம்னா வில் கெட் 2.176 R அப்படின்னு கிடைக்கும். This is nothing but overall GMR value for the conductors.